காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வேலை 6 மணிக்கு எழும்பி லேட் தான் பண்ணாங்க. என்னோடய தங்கச்சியும் நானும் வேலைக்கு போகிறோம். ஸோ லேட்டாக எழும்புனால ஒன்றுமே செய்ய முடியாது. லைக் குழம்பு சாப்பாடு சாப்பிடல, எல்லாத்தையும் வந்து பறக்க செஞ்சு அப்படியே ஒரு மாதிரியாக வந்துட்டோம். ஸோ காலையில் வந்து இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரோட்டில் நாங்கள் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, ஸோ யாருமே வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இந்த சூரியன் உதிக்கிறா ரொம்ப வடிவாக இருந்தது. நான் ஒரு மாதம் வந்து வேலை செய்யலை. ஸோ என்னோடய கார்டு வந்து வேலை செய்ய போட்டு ஸோ திருப்பி மேலே போய் அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பான். இப்போ எப்படியோ அவர் பெயர் கேட்டு ஒரு புது கார்டு எனக்கு தந்துடுவோம். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து என்னோட சேஞ்ச் பண்ணிட்டேன். கிளம்பு எழும்பி ஒன்றுமே செய்யலை. சும்மா பால் தீட்டிட்டு முகத்தை கழுவிட்டு ஸ்கின் கேர் போட்டுட்டு வந்துட்டு தான் எடித்தன் வந்து என்னோடய கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னால ஒரு லிப் லைனர், லிப் க்ளாஸ் அண்ட் மஸ்காரா அது மட்டும் தான் போட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் வந்து லைக் எனக்கு வந்து எங்கே போனாலும் நான் வந்து ஒரு ப்ரெசன்டபுளாக தெரியணும். அதாவது லைக் சும்மா வந்து பெட்டில் ஒழும்பி வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நாங்கள் எங்களை வந்து வடிவாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அழகாக மேக்கப் போட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு விருப்பமானது இந்த மாதிரி சிம்பிளாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் தான் வந்து முதல்ல வந்து என்னை வந்து நம்மளோட தங்கச்சி வந்து வேறு இடத்துல வேலை செய்கிறான். ஸோ அதனால் நான் அவங்க கதின்னு வந்துட்டேன். ஸோ நான் தான் முதல்ல வந்தது. என் கடவுளுக்குள்ளே யாருமே இல்லாமல் தான் இருக்க ஒரு பயம் அது என்ன வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஐம் ஃபினிஷ்டு. எப்படியா வந்து வேலையை முடிச்சிட்டேன். ஒரு 2:50 தான் எனக்கு முடிஞ்சது. ஸோ என் வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சாங்க. அவ்வளோதான் என்னோடய நாள் வந்து எனக்கு சுத்தமாக நினச்சலாம் அந்த வேலையை கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஒன்றும் பண்ண முடியலை. டுமாரோ வந்து என்னோடய பேக் டு ரொட்டீன் ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரி என்ன வந்து இப்போ என்னோட பார்த்துக்கோங்க. பாய்.